சுவிட்சர்லாண்டில் வந்து நீங்கள் வங்கி கடன் பெறுவதாக இருந்தால் என்ன விடயங்கள் உங்களுக்கு தேவை, எப்படியான முறையில் நீங்கள் வங்கி கடனை பெறலாம், அதை பற்றியான முழு வீடியோ தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்துக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து வங்கி கடன் பெறுவதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் வேலை செய்திருக்கணும், 3 மாத சம்பளம் பேசிட்டு இருக்கணும், மற்றது உங்களோட காசுகள் வீட்டு வாடகைகள் அப்படியாவது கொடுக்கணும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வதாக இருந்தால் நீங்கள் வங்கி கடன் இலவாக பெறலாம். கிட்டத்தட்ட நீங்கள் 10,000 வேணுமோ, 1 லட்சம் வேணுமோ, 1 லட்சம் வேணும் என்றால் நீங்கள் 2 பேரும் வேலை செய்வதாக இருந்தால் நீங்கள் இலவான முறையில் வங்கி கடன் பெறலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வீடு வைத்திருந்தால் இந்த வீட்டில் சின்ன காட்டி உங்களுக்கு 5, 6, 9, 7, 9 இப்படியான வங்கி கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் 50,000க்கு மேலே இந்த வங்கியிடம் பெறுவதாக இருந்தால் தான் இந்த விதமான வட்டி வங்கியிடம் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், வங்கி கடன் பெறுவதுன்னு சொல்லி பிழையான தகவல்கள், பிழையான சம்பள பேசிகள் இதில் கொடுப்பீங்களானால் உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து செக்கில் வங்கி வந்து ஒரு பதிவு ஒன்று வைத்திருக்கும். இவர் பிழையான தகவலை எங்களுக்கு தந்திருக்கேன்னு சொன்னால் நீங்கள் 9 வருடத்துக்கு நீங்கள் வங்கி கடன் பெற முடியாமல் போயிடும். அதே சமயத்தில் நீங்கள் வங்கி கடன் பெறும் பொழுது நீங்கள் ஏதாவது பெத்தராய்ப்பும் வேறு ஏதாவது பிரச்சனை, வங்கியில் வந்து வங்கி அட்டைகள் எடுத்து கட்டாக விட்டு அது வந்து பேரம் பண்ணியிருந்தால் இப்படியான பிரச்சனையும் வந்து எங்கேயாவது இடத்துல வந்து அது இருக்கும் பட்சத்தில் வங்கி கடன் பெறுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது என்ன விதமான பிரச்சனை என்பதை நாங்கள் ஆராய்ந்து அந்த விடையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் முதல் சொல்லியிருந்தீங்க தானே, இந்த செக்ன்ற விஷயம் இது வந்து கன நபருக்கு தெரிந்திருக்காத ஒரு விடயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? இப்போ பேங்க் வந்து செக் அந்த விஷயத்தை தான் செக் சிஸ்டத்தோடு சேர்ந்து வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு வந்து உங்களோட பொனிட்டாட் என்னமா இருக்குன்றதை வந்து செக்கில் வந்து பார்த்துக்கொள்கிறாங்க. செக்கில் வந்து என்ன விடயம் வந்து பதிவுபடப்படுது, அதில் வந்து என்னத்தை பார்க்குறாங்க, நாங்கள் என்னத்தை பார்த்து கொள்ளலாம், இல்லாட்டி கஸ்டமராக வந்து இந்த செக்கை ஆர்டர் பண்ணலாமா, அதை எப்படி ஆர்டர் பண்ணலாம்ன்றத விளக்கத்தை நீங்கள் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்க, அந்த கிரெடிட் கார்டை ஒழுங்காக கட்டலன்னு சொன்னால் அவர் 3 விதமான கோட் போடுவார். ஒரு கோட் வந்து நீங்கள் கட்டுறது பிந்தி கட்டினா அதுக்கு ஒரு கோட் இருக்குது. அதே நேரத்தில் வந்து என்னால் இந்த கிரெடிட் கார்டு கட்ட முடியாமல் போச்சுன்னு சொன்னால் அதை நாங்கள் தையல் ராத்தையாக கட்டினால் அதுக்கு ஒரு கோட் போடுவார். நீங்கள் ஃபுல்லாக இந்த காசை கட்ட முடியாமல் பிரச்சனைப்பட்டு அது வந்து பெத்தராய்வும் போனால் அதுக்கு ஒரு கோட் இருக்குது. அந்த கோட்டை வந்து பேங்கில் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, நீங்கள் ஒரு கிரெடிட்டுக்கு வாரீங்க, இந்த கிரெடிட் நான் அந்தரா பண்ணுறோம், அவரை செக்கை பார்ப்பாரு, அந்த செக்கில் வந்து இவருக்கு இந்த கிரெடிட் கார்டெல்லாம் பிரிஞ்சிருக்குன்னா வங்கி வந்து நிராகரித்து விடும். அதே போல் நீங்கள் ஏற்கனவே ஒரு கிரெடிட் எடுத்திருந்தால் அந்த கிரெடிட்டை வந்து நீங்கள் கட்டாமல் போயிருந்தால், கட்ட இயலாமல் போயிருந்தால் அதுக்கும் ஒரு கோட் வரும். அது என்னென்னு சொன்னால், நீங்கள் வங்கிகளிடம் அடித்து ஒரு விடயத்தை அறியலாம். நீங்கள் ஒரு கிரெடிட் எடுத்துக்கு 40,000 ரூபா, அதுக்கு 200 ஃப்ராங்க் மாதம் கட்டுக்காசு வருது, உங்களுக்கு ஒரு வேலை இல்லாமல் போச்சு, இல்லை வைஃபுக்கு வேலை இல்லாமல் போனால் அவர்களிடம் அடித்து இந்த ராத்தனை 3 மாதம் உபர்ஷீவன் பண்ணலாம். அதாவது நான் கடைசியாக கட்டி முடிக்கும் நேரத்தில் வந்து இந்த ராத்திரி நான் கட்டுவேன்னு சொன்னால் உங்களுக்கு செக்கில் ஒரு பதிவும் வராது. அது நீங்கள் அது கொஞ்சம் வட்டி வரும், அதை நீங்கள் சேர்த்து நீங்கள் அவர்கள் கட்டிக்கொள்ளலாம். இல்லை என்னால் கட்ட முடியாது, நான் பிரித்து கட்ட போனால் அதுக்கு ஒரு கோட்டை போடுவேன். அந்த கோட் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த கிரெடிட்டை நீங்கள் கட்டி முடிந்து 3 வருடத்துக்கு செக்கில் போட்டிருப்பார்கள். அப்போ வந்து உங்களுக்கு கிரெடிட் எடுப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். கிரெடிட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கட்டாவிட்டால் அதுக்கும் ஒரு கோட்டை போடுவார். இப்படியா பிரச்சனைகள் இங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்போ ஒரு பேங்க்ல வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் வந்து அப்ளைனும் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அதுக்கும் வந்து செக்கில் வந்து பதிவுகள் இருக்கும். மற்றது வந்து இந்த செக் சிஸ்டம் வந்ததுக்கு காரணமே நீங்கள் எந்த பேங்க்ல போய் நீங்கள் வந்து கிரெடிட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அதெல்லாம் வந்து செக் சிஸ்டத்தில் பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்கும் வந்து நீங்கள் ஏற்கனவே இன்னொரு பேங்க்கில் வந்து கேட்டிருக்கீங்க, அவங்க அப்ளைனும் பண்ணியிருக்காங்க, அந்த அடிப்படையிலே வந்து அப்ளைனும் பண்ணலாம். அவங்க டிரெக்டாகவே வந்து உங்களோட விரிவான விஷயத்தை பார்க்காம செக்கில் அப்ளைனும் வந்திருக்கேன் அவங்களும் டிரெக்டாக அப்ளைனும் பண்ணுறாமன்ட்டு சொல்லி பார்க்கலாம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி நீங்கள் ஒரு விளக்கம் சொல்ல முடியும்? என்னென்னு சொன்னால், சில பேர் வந்து வேறு இடங்களில் வந்து கேட்டிருப்பார்கள், அங்கே வந்து 2-3 வங்கியில் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும். அப்போ செக்கில் வந்து அப்ளைன்ட்டு இருக்கும். அப்புறம் எம்மிடம் வந்த பிறகு நாங்களும் வங்கி கொடுக்கும்போது சொல்லாரு, ஏற்கனவே எங்களிடம் கேட்டிருக்காங்க, இல்லைன்னு நிலைப்பாடும் பெறும். சிலவளை வந்து சம்பள அடிப்படை, இவருக்கு சம்பளம் காணாது,
இவருக்கு வந்து ரிக்லினி அப்படியான பிரச்சனைகளும் இந்த கிரெடிட் வந்து அப்ளை பண்ணப்படலாம். அதுக்கு சில வழிகள் இருக்கின்றன. என்னென்னு சொன்னால் உங்களோட சம்பளம் காணாண்டால் பிள்ளைகள் வெரிசதா அப்படியான சில விடயங்கள் இங்கே இருக்கின்றது. அது நீங்கள் எங்கிட்ட வந்தால் நாங்கள் அதுக்கிட்ட வழிமுறையை நாங்கள் செய்துடுவோம். அதே போல் வந்து ஒரு கிரெடிட் ஆந்திரா பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு கிரெடிட் வந்து பில்லுக்கும் பண்ணியிருக்குது. இப்போ ஒரு 40,000 பண்ணியிருக்குது. நீங்கள் இந்த காசு காணான்னு சொல்லி பல இடங்களில் கொடுத்து கேட்டு இல்லைன்னு வந்தால் வங்கி பார்க்கும் நீங்கள் பல இடங்களில் கேட்டிருக்கீங்க, மேற்பாக அன்ஃபராக உங்களுக்கு கிரெடிட் இல்லைன்னு வருது சந்தர்ப்பம் இங்கே இருக்கின்றது. போன கிழமை ஒரு கிரெடிட் வந்திருந்து அவர் கிரெடிட் எடுக்க முடியாத நிலைமை 10,000 கிரெடிட் ஓகே பண்ணி கொடுத்துருந்தேன். அதன் பிறகு வேறு இடங்களில் போய் இவர் கிரெடிட் கேட்டு அவருக்கு இல்லைன்னு வந்திருக்கு. திருப்பி அந்த கிரெடிட்டை நான் கிட்ட அவருக்கு 10,000 வேணுமா அவர் எடுக்க போகிறேன்னு சொல்லும் பட்சத்தில் வந்து வச்சுருக்கான் மேற்பாக அன்ஃபராக எல்லா இடம் கேட்டிருக்கார். அவருக்கு ஸ்கோரிங் வந்து கீழே போயிட்டு ஆனால் அவருக்கு கிரெடிட் இல்லை. நீங்கள் வங்கியில் கேட்கும் முதல் உண்மை அணுகுங்க. உங்களுக்கு என்ன வழி இருக்குது, நீங்கள் வேறு இடத்துல கேட்டால் அதுக்கு நாங்கள் செக்கை பார்க்கலாம், செக்கு நான் ஓர்டர் கொடுக்கலாம். அது எப்படி ஓர்டர் கொடுக்குறேன் என்பதை நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். இல்லாட்டி அடுத்த கேள்விக்கு நாங்கள் அந்த பதில் கொண்டு வரோம். அதே நேரத்தில் இந்த செக் மாதிரி இன்னொரு சிஸ்டம் இருக்கிறது, அதான் கிரீஃப்ன்ற ஒரு சிஸ்டம். அந்த கிரீஃப் சிஸ்டத்தில் வந்து என்ன பார்க்குறாங்க, அது வந்து போனிடாட், அதில் வந்து இந்த மஞ்சள் பச்சை சிவப்புன்னு சொல்லி உங்களோட போனிடாட் சிஸ்டம் இருக்குது. மற்றது வந்து அதில் என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்குது, யார் இந்த சிஸ்டம் மூலம் வேலை செய்கிறாங்க, அதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை சொல்ல முடியும். ஓகே, சில வங்கிகள் வந்து கூடுதலாக வந்து கிரீஃப் பார்ப்பாங்க. அந்த கிரீஃப் வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது பில்லு கட்டாமல் கொள்ளாமல் இருந்திருந்தால் அங்கே கிரீஃப் வந்து இருக்கும். பெத்ராய்பில் போய் பெத்தரையுமோ அங்கே கொடுத்து வச்சிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கேட்கும் பொழுது உங்களுக்கு எக்கச்சக்கம் பெத்தரைவு இருந்தால் அது வந்து சிவப்பாக இருக்கும், ரெட்டாக இருக்கும். உடனே சில வங்கி ரெட்டுன்னு தான் உடனடியாகவே இல்லைன்னு சொல்லுவார். அதே போல் மஞ்சள் இருந்தால் சில வேளை வந்து நீங்கள் 1-2 பில்லுகள் கட்டாமல் இருந்திருக்கும். அது வந்து வேறு இன்காசுகளுக்கு போயிருக்கும். அந்த இன்காசுக்கு வந்து அதில் போட்டு வைத்திருப்பார்கள். போட்டு வைத்தால் நாங்கள் கிரெடிட் ஒன்றை அந்திரா பண்ணும் பொழுது வங்கி சொல்லி இவருக்கு கிரீஃப் வந்து மஞ்சளாக இருக்கின்றது, மஞ்சளாக இருந்தால் எங்களால் செய்ய முடியாது, அதை வந்து நீங்கள் லோஷன் பண்ணணும். எல்லாரும் இல்லை கொடுத்தாது வங்கி தான் பார்க்கும். அனிஸ் குளோபல் ஆட்டியும் அந்த கிரீஃப் எடுத்து வச்சுக்கிறோம். அது என்ன மாதிரி சொன்னால் நீங்கள் தரும் டாக்குமெண்ட்டை வைத்து நாங்கள் அந்த கிரீஃபை பார்ப்போம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அந்த பிரச்சனையை பார்த்து உங்களுக்கு மஞ்சள் இருந்தால் என்ன காரணம், உங்களுக்கு இந்த பில் கட்டையில் இவ்வளோ தொகை இருக்குது, இன்னொரு அடுத்து லோஷன் பண்ணுங்கள். சிலவர் சொல்லிவினோம் நாங்கள் இதை லோஷன் பண்ணிட்டோம், பெத்திரலாம் கட்டிட்டோம், ஏன் கிடக்குன்னு தெரியாதுன்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக கிரீஃபுக்கும் உங்களோட பெத்ரி பாவசுக்கும் வைத்து உங்களோட விசா கொப்பி வைத்து அவருக்கு நாங்கள் அனுப்பி தயவு செய்து இதை கட்டி முடிக்கிறார்கள், பெத்ராய்பில் ஒன்றும் இல்லை, இதை லோஷன் பண்ணுங்கன்னு சொன்னால் லோஷன் பண்ணுவார்கள். ஏன்னா எங்களுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்கிறது. ஏன்னா நாங்கள் அவரோட காசு கட்டி அந்த சிஸ்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். சுவிஸில் வந்து முதலாவதாக இந்த கிரீஃப் என்ற சிஸ்டத்தை நாங்களாக வைத்திருக்கிறோம். எங்களோட பல பேர் வந்து பார்ப்பார்கள். ஏன்னா அதுக்கு வந்து காசு ஒரு முறையும் பார்த்து காசு இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்கலாம், 5 நாளோ 6 நாளோ உங்களுக்கு வீட்டை வரும். ஆனால் இந்த சிஸ்டம் மூலமாக தான் நாங்கள் வங்கி கடன்களை பல வங்கியோடு சேர்ந்து செய்கிறோம். என்றால் இதன் மூலம் நாங்கள் எடுத்தோடனே அந்த கிரீஃபை பார்த்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனை கிரீஃப் வந்து பச்சையாக இருந்தால் 500க்கு 450 500க்கு இருந்தால் பச்சையாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது உங்களுக்கு செக்கில் பிரச்சனை இருந்தால் எடுத்து செய்ய முடியாது. அதே நேரத்தில் வந்து இந்த கிரீஃபில் வந்து நீங்கள் சுவிஸில் வந்ததிலிருந்து எந்தெந்த இடத்தில் பதிஞ்சிருக்கிறீர்கள், எந்த அட்ரஸில் பதிஞ்சிருக்கிறீங்க, சில பேர் வந்து கேண்டோன் மாறின பட்சத்தில் வந்து அந்த பெத்திரேப்பிங் ஹவுஸு புதுசாக எடுத்தால் பழைய விஷயங்கள் வந்து அதில் இருக்காது. ஆனால் கிரீஃபில் வந்து இதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? உண்மை. நீங்கள் நாங்கள் ஒரு கிரீஃப் எடுத்தோம்னால் கீழே பார்த்தீங்கன்னா சில பேர் 15 இடம் 20 இடம் என்று மாறி இருப்பாங்க. சில சுக்கில் இருந்துப்பார், மேலே இருந்துப்பார், தூளில் இருந்திருப்பார், எல்லாம் அதுக்குள்ளே வரும். எந்தெந்த அட்ரஸில் எந்த காலத்துலேருந்து இவர் இருக்கிறார், என்னென்ன பிரச்சனை இல்லை அதிலே வரும். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் பிரிவாத் கொங்குஸ் அடித்தா கூட அதில் காட்டும். நீங்கள் எந்தெந்த அட்ரஸில் வந்த காலத்துலேருந்து இப்போ வேற இருக்கிறீங்களோ அத்தனையும் நாங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இந்த பேங்க் வந்து இந்த 2 சிஸ்டத்தை விட வேறு சிஸ்டங்கள், இப்போ ஒவ்வொரு பேங்கும் வேறு சிஸ்டங்களோட சேர்ந்து வேலை செய்துன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். கூடுதலாக இந்த 2 சிஸ்டத்தோட தான் இந்த ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் வந்து அவங்க செக் பண்ணுறாங்க. என்ன சொன்னால் இந்த 2 சிஸ்டத்தை வச்சே மேலதிகமான விவரத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். மிச்சம் வந்து நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் ரீதியானதான் இருக்கு. இப்போ இன்னொரு கேள்வி என்ன சொன்னால், இப்போ சில பேர் வந்து ஒழுங்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்காம பிள்ளையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதால் வந்து பின்விளைவுகள் வருமா, என்ன பின்விளைவுகள் வருமானதை பற்றி விளக்கம் தர முடியும்? உண்மை. இப்போ என்னென்னு சொன்னால், பல பேர் வந்து சம்பளம் காணணும்னு சொன்னால் சம்பளத்தை கூட்டி வேறு
சம்பள பேசி கொடுத்தால் அவரை கொண்டு பண்ணுவார்கள். இப்பொழுது பல பேருக்கு தமிழ்நாட்டுன்னு சொன்னா கொந்த ஹவுஸுக்கு டீட்டெயில் கொந்த ஹவுஸுக்குனால் வந்தது போனது 3 மாதம் கேட்குறாங்க. இவ்வளோ சம்பளம் வந்ததா, சம்பளம் வெளியே போனதுக்கு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஏன்னு சொன்னால் அவ்வளோது கொண்டு இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விடயம் நடந்துட்டு இருக்கிறது பல இடங்களில். இப்போ வந்து சூழ்ச்சியில் பார்த்துருந்தேன், பல இடங்கள் இந்த பிரச்சனை வறுமை ஏற்கனவே தெரியும். சிலவர் வந்து கேட்பார்கள் 4,00,000 ரூபா சம்பளம் வருது, 1,00,000 ரூபா கடி எடுக்கலாம். எப்படி எடுக்க முடியும்? எடுக்க முடியாது. உங்களோட வருமானத்துக்கு ஏற்பதான் நீங்கள் வங்கி கடனை பெற்றுக்கொள்ளலாம். சாப்பாடு செலவு இருக்குது, போக்குவரத்து செலவு இருக்குது, வாடகை இருக்குது, கிரகம் காசு இப்படிலாம் கட்டணும். பல பேர் இப்படியா விடங்க சேர்ந்து பல பேர் போய் பொழுது பல பிரச்சனையே எதிர்நோக்கியிருக்காங்க. சம்பள பேசி பிள்ளையாக கொடுப்பது, கொந்த ஹவுஸுக்களை மாற்றுவது, பல பிரச்சனை இப்போ வருது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா மிக்ரோஸ் பேங்க் மட்டும்தான் இந்த அக்செப்ட் பண்ண புத்தகம் ஃபுல்க்லி ஸ்டாட்டஸ் உள்ள புத்தகங்களுக்கு கிடைத்து கொடுத்துட்டு வந்தார்கள். அதை கூட இப்போ நிப்பாட்டிக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் பல இடங்களில் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு சம்பளம் காணாது கூடிய கிரெடிட்டை பிழையான தகவலை கொடுத்து எடுத்து கொடுத்துருக்கார்கள். எல்லாத்தையும் ஆராய்ந்து பிடிபட்டு பல பிரச்சனைகளே இங்கே வந்திருக்கிறது. அதனால் ஒரு சிலர் செய்யும் இந்த தேவையில்லா விளையாட்டுகளால் பல பேருக்கு பிரச்சனை. நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் பிழையான தகவல் கொடுத்து நீங்கள் கிரெடிட் எடுத்து நீங்கள் கட்ட. சிலர் வந்து காசு வெறும் 1,00,000 ரூபா எடுப்பீங்கன்னா அடுத்து எப்படி கட்டுவது? என்னால் கட்ட முடியாது. அவர் தான் பேச்சு போட்டார், அவரால் கொந்த ஹவுஸுக்கு மாற்றினால் இது பிரச்சனை முடியும். இந்த பிரச்சனை பிறகு வந்து போலீஸுக்கு போய் கோர்ட்ஸுக்கு போய் வேறு ஒரு பிரச்சனை கொண்டு வரும். அதில் மட்டுமில்லை, செய்தவர் அவர் செய்தார் என்றால் நீங்கள் இது உடந்தையாக இருந்தீங்கன்னு சொல்லி இப்படி பல பேருக்கு நடந்திருக்கு. 10 வருஷத்துக்கு முதலே பல பேருக்கு நடந்திருக்கு. ஏனென்றால் இப்படியான இதுகளை மாற்றி கொடுத்து இந்த பிரச்சனை வந்து எல்லாரையும் கோர்ட்ஸுக்கு கூப்பிட்டு போலீஸ் ஃபைன் அடித்த சம்பவங்களும் இருக்கின்றன. அது வந்து என்ன நடக்கும்? இது ஒரு குற்றவிய செயல்னு சொல்லி உங்களோட செக்கில் 9 வருடத்துக்கு இருக்கும். 9 வருடம் மட்டும் நீங்கள் கிரெடிட் என்பதை பெற முடியாது. அது மட்டுமில்லை, நீங்கள் அரசாங்கத்துக்கு தண்டப்படமும் கட்ட வேண்டும். என்றால் அவர் பிள்ளையாச்சு தான் நீங்கள் அதுக்கு உடந்த உங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் இந்த அபராதம் வரும். ஆகவே வங்கிகள் பிறகு இப்போ கர்நாடகா நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ரோ பேங்க் தமிழ் ஆட்களுக்கு பி கார்டு உள்ளவருக்கு கிரெடிட் இல்லைன்றதை புதுசாக கொண்டு வந்தாங்க. இது நேற்று போன கிழமையிலேருந்து இது அமலுக்கு வந்திருக்கு. அவர்கள் தான் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டாட்டஸ் உள்ள பி கார்டுக்கு கிரெடிட் கொடுத்துட்டு வந்தார்கள். அதையும் இப்போ பிரச்சனை ஆக்கிவிட்டார்கள். இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க தமிழ் ஆட்களுக்கு மட்டுமன்று. இப்படி தமிழாக்கள் நீங்கள் என்று சொல்லி வந்ததால் வந்து நீங்கள் இனிமேல் அந்த விசா உள்ளவரை நீங்கள் கிரெடிட் எடுக்க முடியாத நிலை வந்திருக்கிறது. பல பேர் என்று வருவார்கள், அண்ணா உள்ளால் எதுவும் செய்யலாம், உள்ளாலே நீங்கள் யாரும் எதுவும் செய்ய முடியாது. சில விடயங்களை மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும். இப்படியா கிரெடிட் பெறுவர்கள் நீங்கள் யோசிக்கணும், இந்த கிரெடிட்டை நான் கட்ட முடியுமா? எடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அதை கட்டும் பொழுது அவ்வளோ பிரச்சனை வேறு. வீட்டு வாடகை கட்டணும், பிள்ளை சில பேருக்கு பல விடயங்கள் இங்கே இருக்கின்றன. ஆகவே தயவு செய்து இனிமேல் சிந்திச்சு செயல்படுங்க. இது எங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே இது ஒரு பிரச்சனை விடயம். இனி வங்கிய தமிழ்நாட்களுக்கு கடிச்சே கொடுக்கக்கூடாத நிலப்பாடு வருவதற்கான இந்த பிரச்சனையை இவரை செய்து வருகிறார். கவனமாக இருங்க. உங்கள் வருமானத்துக்கு ஏற்ப உங்கள் கிரெடிட்டை பெற்றுக்கொள்ளுங்க. கிரெடிட்டை பெற்றுக்கொண்டு கட்டாமல் போகிறதால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னால், முதலாவது நீங்கள் வந்து தொடர்ந்து இன்னொரு கிரெடிட் எடுக்க முடியாது. ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து செக்கில் வந்து ஒரு நெகட்டிவான இது கிடைக்கும். அதே நேரத்தில் பெத்ராய்ப்புக்கும் போச்சுன்னு சொன்னால், இதுக்குரிய விளக்கம் நாங்கள் இன்னொரு வீடியோவில் தரோம். பெத்ராய்ப்பு சிஸ்டம் என்ன வேலை செய்யுது. ஆனால் ஒரு பெத்ராய்ப்பு இருந்தால் நாளைக்கு ஒரு வீடு எடுப்பதோ ஒரு வேலை எடுப்பதோ சில வேலை இடத்துக்கு நீங்கள் பெத்ராய்ப்பு ஹவுஸு கொடுத்தா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும், இல்லாட்டி ஒரு வீடு கிடைக்கும். அதால் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் கிரெடிட் எடுக்க போறீங்கன்றாலோ இல்லை கிரெடிட் கார்டு எடுக்கிறீங்கன்றாலோ என்னத்துக்கு நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களால் அதை கட்ட முடியுமா? உங்களால் முடிஞ்சால் மட்டும் அந்த விஷயத்தை அமௌண்ட் எடுங்க. மற்றது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கும் உங்களோட வருமானத்தில் எவ்வளோ எடுக்க முடியும், எவ்வளோ மாதம் கட்ட முடியும்னு உங்களாலையும் கணக்கு பண்ண முடியும். நீங்கள் வந்து இன்னொருத்தர் மூலம் வந்து இந்த விஷயத்தை வந்து தள்ளி போடலாது, அவை தான் செஞ்சவே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி உங்களுக்கு. அதனால தான் நாங்கள் இந்த பொதுவான வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நீங்கள் வந்து அலர்ட் ஆகணும், இதில் பற்றி விளங்கிக் கொள்ளணும், இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யறதை பற்றி நாங்கள் உங்களுக்கு இதில் நேரடியாக கொண்டு வந்திருக்கோம்.